அண்ணாமலையுடைய தேர்தல் பிரச்சார அந்த களத்தை நீங்க பார்க்கும்போது முக்கியமாக அந்த கோயம்புத்தூர் பெல்ட் அண்ணாமலை வெற்றி பெற பல வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் இல்லை. அதாவது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்பவுமே வந்து கொங்கு பெல்ட்ன்றது ஒரு சாதி அடிப்படையிலான உருவாக்கப்பட்ட ஒரு பெல்ட் தான் அது. ஆனா இன்னைக்கு கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகள் தான். அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க பிஜேபி மேல. அப்படி இருக்கும்போது இது ஒரு கட்டமைக்கப்படுது. அண்ணாமலை எப்படி வந்து 14 தேர்தலில் ஒண்ணும் இல்லாத மோடியே இங்க இருக்க கோடி மீடியாக்கள் வந்து ஊதி 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 பெருசா ஒண்ணு காட்டுச்சு. அப்படி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்க இருக்க, ஏன்னா அவங்களால பணம் இருக்கிறதுனால எல்லா மீடியாவும் விலை வாங்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் பாஜக மயிர்ல தான் மலரும், மயிர்ல தான் மலரும், மயிர்ல தான் மலருன்ற மாதிரி இங்க அதுல கூட பாஜக மலருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஆளுநரா இருந்த ஒரு பெண்மணியை நீங்க கொண்டு வந்து இப்போ எம்பி கேண்டிடேட் போறீங்கன்னா இது முழுக்க முழுக்க பதவி வெறிதானே தவிர நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போறேன், இந்த நாட்டை வளர்ச்சி கொண்டு வர போறேன் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை. டிடிவி தினகரன் சொல்றாரு, நான் ஒரு தொகுதி கேட்டேங்க, ஆனா அவங்க 2 தொகுதியில நில்லுன்னு சொல்றாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்ப இங்க கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, அதான் காரணம். காசு கொடுத்து எல்லாரையும் ரவுடி பயலையோ கொலகார பயலையோனா அவங்க வந்து கட்சியில கூட்டணி சேர்த்து வச்சிருக்காங்களே தவிர மக்கள் செல்வாக்கு பெற்ற மக்கள் நாண்ட போய் நின்று ஓட்டு கேட்கக்கூடிய அடிப்படை தகுதி இல்ல ஒரு நபர்களை பிஜேபியில நீங்க பார்க்க முடியாது. அதனாலதான் ஆளுநரா இருந்த ஒரு பெண்மணியை மீண்டும் கொண்டு வந்து எம்பி தேர்தலில் நிப்பாட்டுவதற்கு காரணம் அதுதான். அகைன் 24ல வந்து பிஜேபிக்கு வந்துடுச்சுன்னு சொல்லியா மணிப்பூர்ல என்ன நடந்ததோ அது நாடு முழுக்க நடக்கும் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க குறிப்பிடும் போது 2019 இந்த மாதிரி எதிர்ப்பு இருந்துச்சு. நீங்க 2019 எதிர்ப்பு, ஆனா எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாம இருந்தது. ஆனா இந்த தேர்தல்ல இங்க பிரைம் மினிஸ்டருக்கான பேச்சு இங்க இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஒரே பேச்சு என்னன்னா மோடி ஹட்டாவ் தேஷ் பச்சாவ், அவ்வளவுதான். மோடியை நீங்க ஒரு அப்புறப்படுத்துங்க, நாட்டை காப்பாத்துங்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பிஜேபியின் கேரண்டி அல்ல மோடியின் கேரண்டி, அப்படித்தான் இந்த முறை பிஜேபியின் மேனிஃபெஸ்டோ வெளிவந்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரை இந்த 10 ஆண்டு காலத்தில் எந்த விதமான பொய்களை சித்தரித்திருக்கிறார்கள் அல்ல எந்த வார்த்தைகளை பேசினாரோ அனைத்துமே உண்மையாக மாறிவிட்டதா? உதாரணத்திற்கு இந்த நாட்டு விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக்கி விடுவேன், இந்த நாட்டு இளைஞர்களுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு வருடந்தோறும் கொடுக்க போகிறேன், இந்த நாட்டை வல்லரசான நாடாக மாற்றி விடுவேன், 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாற்றி விடுவேன். இது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளில் இன்னும் ஒரு சில வாக்குறுதிகள் இருந்தது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு, விலைவாசியை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவோம், 100 ஸ்மார்ட் சிட்டியை கொண்டு வருவோம், உங்களுடைய அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ரூபாயை போடுவோம் என்று கூறியதும் ஒரு ஜும்லாவாக தான் இருந்தது. இந்த அனைத்தையுமே தாண்டி தமிழ்நாட்டில் இன்னொரு கேரண்டியை உங்களுக்கு முன் எடுத்து வைக்க பார்க்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதாவது தமிழ்நாட்டிலும் பிஜேபி மலரும் என்கிற அந்த கேரண்டிக்கான அர்த்தம் என்ன? தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம், பொன் ராதாகிருஷ்ணன் இன்னொரு பக்கம், அண்ணாமலை அவர்கள் இன்னொரு பக்கம். அனைத்து இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியின் பிரச்சார மலை ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் போய்கொண்டிருக்கிறது. அப்போ வெளிவரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த முறை பிஜேபிக்கு வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் அவர்களுடைய ஓட் ஷேர் நிச்சயமாக அதிகரித்து வருகிறது என்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு முன் வருகிறது. இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக முகமது கௌஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மோடிக்கு கேரண்டி தமிழ்நாட்டில் ஒழிக்குமா? மோடிக்கு கேரண்டி இந்தியாவிலேயே ஒழிக்காது. அப்ப அண்ணாமலையோட கேரண்டி? மோடியோடைய கேரண்டியே ஒழிக்காதுன்னும் பொழுது அண்ணாமலை எல்லாம் வந்து இங்க ஒரு ஆளாவே வந்து இங்க பார்க்கப்படாது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையை வெளியிடும் அந்தந்த தேர்தலுக்கு. ஆனா மோடி மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு அறிக்கை வெளியிடாம அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை 2047 வரைக்கான அறிக்கை அவர் வெளியிட்டிருக்க அறிக்கை என்பது 24 அறிக்கையில 47க்கான அறிக்கை. ஏற்கனவே கொடுத்த அறிக்கையில கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்றதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. அறிக்கையை பத்தி வரலாம், ஆனால் அண்ணாமலையுடைய தேர்தல் பிரச்சார அந்த களத்தை நீங்க பார்க்கும்போது முக்கியமாக அந்த கோயம்புத்தூர் பெல்ட் அண்ணாமலை வெற்றி பெற பல வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வந்திருக்கு. இல்லை, அதாவது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்பவுமே வந்து கொங்கு பெல்ட்ன்றது ஒரு சாதி அடிப்படையிலான உருவாக்கப்பட்ட ஒரு பெல்ட் தான். ஆனா இன்னைக்கு கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியில் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகள் தான்.
மத்திய பாஜக அரசுடைய தவறான பொருளாதார கொள்கையால இனி திருப்பூர்ன்ற அந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லா வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு கேட்டா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் தான். அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க பிஜேபி மேல. அப்படி இருக்கும்போது இது ஒரு கட்டமைக்கப்படுது. அண்ணாமலை எப்படி வந்து 14 தேர்தலில் ஒண்ணும் இல்லாத மோடியை இங்க இருக்க கோடி மீடியாக்கள் வந்து ஊதி 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 பெருசா ஒண்ணு காட்டுச்சு. அப்படி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்க இருக்க, ஏன்னா அவங்க பணம் இருக்கிறதுனால எல்லா மீடியாவும் விலை வாங்குறாங்க. அப்படி அண்ணாமலைன்ற ஒரு மீடியா காட்டுறது தானே மக்களும் நம்புறாங்க. ஏதோ விதத்துல அந்த இம்பாக்ட் இல்ல. அது வந்து வடநாட்டை பொறுத்த வரைக்கும் வேணா அது வந்து ஓகேலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த மக்கள் தெளிவா இருக்காங்க. ஏன்னா வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக வந்து இந்தியாவை என்ன நல்ல நாசம் செஞ்சிருக்கு, அங்க இருக்கிற மக்கள் மேல வெறுப்பை இந்த தேர்தல் பேஸ் பண்ணி அதான் நடக்குது. இங்க வளர்ச்சி இதெல்லாம் செகண்டரியா தான் இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் பார்க்கக்கூடிய என்னன்னா அந்த வெறுப்பு பிரச்சாரம், மக்களை மத ரீதியா பிளவுபடுத்தி இருக்கக்கூடிய மோடி அரசு மீண்டும் வரக்கூடாது. இப்போ மோடி அரசு வரக்கூடாது, அதற்கு குட்டியா இருக்கக்கூடிய இங்க அண்ணாமலையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் இங்க மக்கள் தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் பாஜக மயிரில தான் மலரும், மயிரில தான் மலரும், மயிரில தான் மலருன்ற மாதிரி இங்க அதுல கூட பாஜக மலருவதற்கு வாய்ப்பு இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் அடுத்த ஒரு சீனியர் கேண்டிடேட் ஆஃப் பிஜேபி. கடந்த ஒரு சில வருடத்தில் அவரை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத பிஜேபி இன்னைக்கு அவரை களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணனை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அவருடைய மதிப்பும் மரியாதையும் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மக்கள் அவர் மீது நம்பிக்கையும் ரொம்ப ஆழமாக வைத்திருக்கிறார். ரைட், அவர் வந்து ஒரு சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க மாட்டார். ஒரு சீனியர் லீடர் என்கிற ஒரு பொறுப்பு அவரிடம் எப்போவுமே இருக்கு. அந்த இடத்திலையும் பிஜேபி மலரக்கூடிய பல வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். பொன் ராதாகிருஷ்ணனால் அந்த சீட் வருமா, பிஜேபிக்கு கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதிரில் நிற்கிற கேண்டிடேட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கேண்டிடேட்டா இருக்கிற விஜய் வசந்த் நிற்கிறார். விஜய் வசந்த் ஏற்கனவே அங்க சிட்டிங் எம்பியா இருக்கிறாரு. ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அவருடைய எமோஷனல் கனெக்டையும் தாண்டி இப்போ நான் சென்னையில இருக்கிறேன். நான் நேரடியா விஜய் வசந்தால வந்து பயன்பெற்று இருக்கேன். அந்த தொகுதியில மக்களுக்காக அவர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட அந்த மக்களோட வளர்ச்சிக்கு போகிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சமீஹா பர்வீன் சொல்லி ஒரு அத்லெட்டுடைய இஷ்யூஸ். இந்த ஒன்றிய அரசு அந்த பொண்ணு வந்து இன்டர்நேஷனல் கேமுக்கு போகக்கூடாது எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் விஜய் வசந்த் வந்து அதுல வந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட நின்று ஃபைட் பண்ணி போலந்து எம்பசியோட லீவு டைம்லயே அந்த எம்பசியோட பேசி அந்த பொண்ணை வந்து போலந்துக்கான இன்டர்நேஷனல் கேம்ல பங்கேற்க இது வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஆனா விஜய் வசந்த் வந்து அந்த மக்களோடு ஒன்றி இருக்கிறார். நீங்க பொதுவாக வந்து ஒரு பல அதே மாதிரிதானே பொன் ராதாகிருஷ்ணனுடைய இமேஜும் பொன் ராதாகிருஷ்ணன் போன தேர்தலே 3 லட்சம் வித்தியாசத்துல அந்த தோல்வி அடைஞ்சார். அங்க ஒரு சில அந்த பாஜக அவர் சார்ந்த சாதி மக்களோட வேணா அவர் வந்து ஒரு கனெக்ட் இருக்கலாமே தவிர பெரும்பாலான மக்கள் அப்படி இல்லையே. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கேரளாவோட டச்ல இருக்கு. விஜய் வசந்தின் குடும்பத்தை சார்ந்த இன்னொரு தலைவி தமிழிசை சவுந்தரராஜன், அவரை பற்றி தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் குட் உமன் இன் ராங் பார்ட்டி அப்படிதான் வந்து நம்ம சொல்லுவோம். ஆமா, குட் உமன் இன் ராங் பார்ட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். நல்ல பெண்மணி, தமிழக மக்கள் அக்கா என்று பாசத்தோடு அழைக்கப்படக்கூடிய நபர். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி வெறி தான் இந்த தேர்தலை வெளிப்படுத்து. ஏற்கனவே அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்காக அவ்வளவு உயிர் கொடுத்து உடைத்த ஒரு நல்ல ஒரு தலைவராக பார்க்கப்பட்டாங்க. 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக போன பிறகு அவங்க என்ன ஆட்டம் ஆடினாங்கன்றது 2 மாநிலம் பார்த்து. குறிப்பா வந்து தெலுங்கானா அரசு வந்து அவரையெல்லாம் வந்து ஒரு ஆளுநராகவே கன்சிடர் பண்ணாம பல நிகழ்வுகள் இவங்க இல்லாமே வந்து அந்த தெலுங்கானா கவர்மெண்ட் நடத்துச்சு. ஒரு ருத்ர தாண்டவத்தை தான் வந்து அவங்க நடத்தினாங்க. இதை வாக்காளர்கள் பார்ப்பாங்க. ஒரு ஆளுநராக இருந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கு வால் எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்ற அந்த சித்தாந்தம் 50 ஆண்டுகளா இங்க வந்து விதைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். அப்படியாப்பட்ட சூழல ஏற்கனவே ஆளுநராக இருந்த ஒரு பெண்மணியை நீங்க கொண்டு வந்து இப்போ எம்பி கேண்டிடேட் போறீங்கன்னா இது முழுக்க பதவி வெறிதானே தவிர நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போறேன், இந்த நாட்டை வளர்ச்சி பாட கொண்டு வர போறேன் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பட் அவருக்கு ஒரு கவர்னர் பொசிஷனே ரொம்ப பெரிய பொசிஷனா இருக்கும் இல்லையா? ஆமா, அவர் ஏன் அந்த பதவி விலகி இங்க வரணும்? இது வந்து ஏதோ ஒரு விதத்துல சென்ட்ரல் பிஜேபி, அதாவது பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ் எடுத்த முடிவாக கூட இருக்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான முகங்களை இந்த முறை நாம் தமிழ்நாட்டை வெளிப்படையா சொல்லாம பிஜேபிக்கு இங்க கேண்டிடேட்ஸே கிடைக்கல. அதான் காரணம். அதனாலதான் டிடிவி தினகரன் சொல்றாரு, நான் ஒரு தொகுதி கேட்டேங்க ஆனா அவங்க 2 தொகுதியில நில்லுன்னு சொல்றாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்ப இங்க கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, அதான் காரணம். காசு கொடுத்து எல்லாரையும் ரவுடி பயலிகளோ கொலகார பயலிகளோனா அவங்க வந்து கட்சியில கூட்டணி சேர்த்து வச்சிருக்காங்களே தவிர
மக்கள் செல்வாக்கு பெற்ற மக்கள் நாண்ட போய் நின்று ஓட்டு கேட்கக்கூடிய அடிப்படை தகுதி இல்ல ஒரு நபர்களை பிஜேபியில நீங்க பார்க்க முடியாது. அதனாலதான் ஆளுநரா இருந்த ஒரு பெண்மணியை மீண்டும் கொண்டு வந்து எம்பி தேர்தலில் நிப்பாட்டுவதற்கு காரணம் அதுதான். அவங்களால கேண்டிடேட்டே கிடைக்கல. கேண்டிடேட் கிடைக்காததுனால இதை செஞ்சிருக்காங்க. மோடிக்கு கேரண்டிக்கு வந்துடலாம். தமிழ்நாட்டை பார்த்துட்டோம். தமிழ்நாட்டில் கடைசி கேள்வி இதிலேயே வச்சிடலாம். தமிழ்நாட்டில் பிஜேபி எத்தனை சீட்டுகள் பெற முடியும் என்று எதிர்பார்க்கிறேன்? தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்ன ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக என்பது அப்படி வந்துச்சுன்னு சொன்னா இனி யூபியில நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, மணிப்பூர்ல எதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, குஜராத்ல எதை நாம் பார்த்தோமோ அப்படி தமிழ்நாடு மாறும். சிம்பிள். வேற ஒன்றும் இங்க நடக்காது. இங்க பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க வந்து ஏற்கனவே இங்க வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபிக்கு இருக்கிறாங்க. அந்த 4 தொகுதிகளோட நீங்க நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வெறுத்து போயிருக்கிறான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் 4 தொகுதியும் அவங்க ஜெயிச்சாங்க. அதுவும் அதிமுகவுடைய முதுகுல சவாரி செஞ்சு தான் அவங்க ஜெயிச்சாங்க. இனி அந்த 4 தொகுதி மக்களும் வெறுத்து போயிருக்காங்க. எந்த வளர்ச்சியும் கிடையாது. மற்ற மாவட்டங்கள் மற்ற தொகுதிகளுக்கு போகக்கூடிய அரசினுடைய நலத்திட்டங்கள் கூட அந்த பகுதிகளில் சரியா வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது பாஜக இங்க வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் இல்லை. ஆனா மக்கள் தெளிவா இருக்கும். அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கான வாய்ப்பே இல்லாத பொழுது ஆப்ஷனுக்கான தேவையும் இங்கு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்பது எப்பொழுதும் மலராது. டெவலப்மெண்ட் என்கிற பேரில், வேலை வாய்ப்பு என்கிற பேரில், விலைவாசி என்கிற பேரில், பெட்ரோல் டீசல் என்கிற பேரில், எல்பிஜி என்கிற பேரில் இந்த நாட்டின் பல்வேறு முகங்களை எடுத்துக்காட்டி 2014ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பல்வேறு வாக்குறுதிகளுடன் இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்தார். ஒரு 3 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்து அதற்கு பின்பு பிரைம் மினிஸ்டர், இப்போ 3வது முறையும் நான் தான் பிரைம் மினிஸ்டர் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது அவர் 2014ஆம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதிகளை இன்னைக்கு மக்கள் மறந்து விட்டார்கள். மீண்டும் ஒரு முறை அதே போன்ற ஒரு ஒரு மேனிஃபெஸ்டோ எடுத்து காட்டும் போது மக்கள் ஏன் 10 வருஷமா இதெல்லாம் பண்ணலைங்கிற கேள்வி கேட்கலையா? அது 79 பக்கத்திற்கான ஒரு பொய் அறிக்கையை தான் இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நீங்க 2014 தேர்தலை சொல்லும் போது மக்களான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கடந்த 60 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் பெரிய அளவில் இந்த நாட்டை வந்து மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இந்த நாட்டில் கொடுக்குறன்ற ஒரு பொதுவாகவே இருக்கும் தானே. ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டி ஒரு 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சியின் பொழுது ஒரு புதுசா ஒருத்தர் நான் வருவேன், நான் வந்து இந்த நாட்டை வந்து தலைகீழ மாத்திடுவேன், எல்லார் வீட்லயும் வந்து தேனாரும் பாலாரும் ஓடும் சொல்லும் பொழுது மக்கள் அதை வந்து நம்பி வடநாட்டுல தேர்தலில் ஓட்டு போட்டான். அதன் பிறகு அவங்க வைத்த மத ரீதியான அந்த மக்களுடைய நம்பிக்கையை வைத்து நாங்க வந்து ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்றத வாக்குறுதி 2019 தேர்தலில் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து அகில இந்திய அளவிலே தெளிவா இருக்காங்க. இவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எதுவுமே கடந்த 10 ஆண்டுகள்ல 80 கோடி மக்கள் அவர்களுக்கு இலவச ராஷன் என்று கூறக்கூடிய இது அரசாங்க வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு விஷயம். 80 கோடி மக்கள் கையில் பணம் கிடையாது. ராஷனை நம்பிதான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இந்த மாதிரியான நபர்கள் இந்த 80 crore பாப்புலேஷனுங்கிற போது ஜிடிபி பத்தி அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க, எல்பிஜி சிலிண்டரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, விலைவாசியை பத்தி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய முழுக்க கவனம் என்ன இருக்கும்னா அடுத்த நேரம் சாப்பாடு, அடுத்த நேரம் உணவு எனக்கு கிடைக்குதா இல்லையா. அதுல ஒரு 50% நீங்க எடுத்துருங்க, ஒரு 70-75% எடுத்தால் கூட இப்படியா பார்த்தாலும் ஒரு 30-35 கோடி மக்கள் மதத்தின் பேரில், இந்து முஸ்லிம் என்கிற பேரில், இந்துத்வா என்கிற கொள்கையின் பேரில் ஓட்டு போடுவார்களா இல்லையா? அது மிகப்பெரிய சமீபத்துல நேத்து பாத்தீங்கன்னா ராஜ்புத் சமூகம் வந்து பெரிய அளவுல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு பிஜேபிக்கு எதிராக இன்னைக்கு வந்து களத்துல நிக்கிறாங்க. பிஜேபியுடைய பிராமின்ஸுக்கு அடுத்து சப்போர்ட்டர்ஸா பார்த்தீங்கன்னா ராஜ்புத் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நான் வடநாடு முழுக்க வந்து ராஜ்புத்துகள் வந்து பிஜேபியோட தலைவரோட பேச்சுக்களால அவங்க அப்படியே திரும்பி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விவசாயிகள் ஏற்கனவே அவங்க சொன்னது என்ன, நாங்க வந்து எம்எஸ்பியில வந்து 2 மடங்கா வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை நான் பெருத்து கொடுப்போம். ஆனா விவசாயி கடந்த 2 ஆண்டுகளாக இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்கள எட்டி கூட இந்த அரசு பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி 2 கோடி வேலை வாய்ப்பு, ஆண்டுக்கு 2 கோடினா இந்த 10 வருஷத்துல 20 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிரும். ஆனா இந்தியாவுடைய கணக்கு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்தியன் லேபர் ஃபோரம் வந்து தெளிவா சொல்லுது, இன்னைக்கு 83% வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்கு. இவர்கள் சொன்ன வாக்குறுதி இன்னொன்று வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களே ஸ்டார்ட் அப்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே வந்து மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாம, முத்ரால இருந்து பணம் வராம,
டாக்ஸ் மேல டாக்ஸை போட்டு இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த 43 இல்ல 33% மதத்தின் அடிப்படையில் பிளவுபட்ட மக்களே நீங்க வந்து திருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சென்னையோட சவுகார்பேட் போன்ற பகுதிகள் போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஆதரித்து அந்த பகுதி மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மார்வாடி பெண்கள் திமுகவுடைய கொடியை எடுத்துட்டு தெரு ஓட்டு கேட்க போறாங்க. அப்ப இங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது வெறும் சாமானிய மக்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை சோறுக்கு ஒருவேளை வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. இங்க வந்து அம்பானி அதானியை தவிர்த்து சின்ன சின்ன முதலாளிகள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மதம்ன்ற இந்த இது வந்து இந்த தேர்தலில் மோடிக்கு பெரிய அளவுல அடியை தரும். அதுல வந்து எந்த மாற்று கருத்து, யாரெல்லாம் மத ரீதியா போனாங்களோ அவங்களே நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம 10 ஆண்டுகள் ரொம்ப தவறு செஞ்சிடும், பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லி அது மீளக்கூடிய நிலைமை தான் இருக்கு. இதே மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 2019ஆம் ஆண்டும் இருந்தது. பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளுமே செல்லவில்லை. ஆனால் 2019ஆம் ஆண்டு புல்வாமா என்கிற விஷயத்தை கையில் எடுத்தார்கள். ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைத்தது. இந்த முறையும் அது மாதிரியான ஒரு மேஜிக் பிஜேபி எதிர்பார்க்கிறது. 400+ என்று ஒட்டுமொத்த ஊடகங்களுமே, என்ன சொல்ல போனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டிலும் பிஜேபி தான் வரும் என்கிற ஒரு கதையும் எடுத்து வைக்கிறார்கள். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் மீண்டும் ஒரு முறை இதே அரசாங்கம் வந்துவிட்டால், இதே ஆட்சி வந்துவிட்டால் இந்தியாவுடைய எதிர்காலத்தை இன்னைக்கு வந்து மோடி ஒரு ட்வீட் பண்ணியிருக்கார். என்னன்னா அம்பேத்கர் இல்லைன்னு சொன்னால் இந்த நாடு வந்து இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நேற்று அம்பேத்கரோட பிறந்த நாளை வைத்து நீங்க ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. இது வந்து சாத்தான் வேதம் மோதுறதுக்கு தான் அடிப்படை. அவங்களோட அடிப்படையே இந்த நாட்டோட அரசு சட்டத்தை மாற்றணும்ன்றதெல்லாம் இருக்கும் பொழுது அம்பேத்கரை இங்க எடுக்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடி கூட இல்லையே. எது அது ஒரு சில எம்பி மற்ற மோடி அதை மறுக்கல. ஒரு கேபினெட் மினிஸ்டர் சொல்லும் பொழுது ஒரு பிரைம் மினிஸ்டர் அதை மறுக்கணும், அவர் பேசின தவறுன்னு சொல்லி கண்டிக்கணும். ஒரு தனிநபருடைய கருத்தை எப்படி நீங்க பிரைம் மினிஸ்டருடைய கருத்தாக இணைக்க முடியும்? இல்ல, எப்படி அவர் தனிநபருன்றீங்க? அவர் ஒரு எம்பி, அவர் கேபினெட் மினிஸ்டர்ல இருக்கிறவர், அவர் இந்த பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். அப்ப அவர் சொன்ன தவறுன்னு சொன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? பிரைம் மினிஸ்டர். அவர் அமைச்சர் விட்டு நீக்கினாங்களா? அவரை கண்டிச்சாங்களா? இல்ல, அப்படி இல்லைன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொன்னாரா? இங்க ஏற்கனவே ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க மேல செடிஷன் கேஸ் போட்டாங்களா? ஒண்ணுமே இல்லையே. இப்போ மோடி வந்து இவரோட மௌத்தாதான் அவங்க பேசுறாங்களே தவிர அவங்களோட தனிப்பட்ட கருத்துலாம் நம்ம கருத முடியாது. அப்ப இந்த நாடு என்பது நாடா இருக்காது. நீங்க சொன்னீங்க பாருங்க, சாதாரண மக்கள்லாம் இங்க வாழ முடியாது. இங்க வந்து இந்த நாடு முழுக்க முழுக்க கார்பரேட்டுக்கு தாரை வார்த்து தரப்படும். இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸும் தலித்துகளும் 2ஆம் தர குடிமக்களாக தான் நடத்தப்படுவாங்க. மணிப்பூர் மாதிரியான நிகழ்வுகள் நாடு முழுக்க நடக்கும் சொல்லி நேத்து வந்து நிர்மலா சீதாராமனுடைய கணவன் சொல்லியிருக்காரு. அகைன் 24ல வந்து பிஜேபி வந்துடுச்சுன்னு சொல்லியா மணிப்பூர்ல என்ன நடந்ததோ அது நாடு முழுக்க நடக்கும் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க குறிப்பிடும் போது 2019 இந்த மாதிரி எதிர்ப்பு இருந்துச்சு. நீங்க 2019 எதிர்ப்பு, ஆனா எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாம இருந்தது. 2019 ஆளாளுக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. நிதிஷ்குமார் ஒரு சைடு பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, லல்லு பிரசாத் ஒரு சைடு பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, மாயாவதி ஒரு பக்கம் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பிரைம் மினிஸ்டரா தங்களை நினைத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இந்த தேர்தல்ல இங்க பிரைம் மினிஸ்டருக்கான பேச்சே இங்க இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஒரே பேச்சு என்னன்னா மோடி ஹட்டாவ் தேஷ் பச்சாவ், அவ்வளவுதான். மோடியை நீங்க ஒரு அப்புறப்படுத்துங்க, நாட்டை காப்பாத்துங்க. பிரைம் மினிஸ்டர் யாருன்றதெல்லாம் அப்புறம் கூட பேசிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் இணைந்திருக்கிறார்கள். டிடிவி தினகரன் பிஜேபியுடன் இருக்கிறார். ராதிகா சரத்குமார், இன்னும் சரத்குமார் அவர் பார்த்தீங்கன்னா பைக்லலாம் போய் மனைவியை கூட்டிகிட்டு போய் ஓட்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுத்ததால் பிஜேபி ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் வழியாகவாவது தமிழ்நாட்டில் நுழைஞ்சிடலாமா என்கிற அந்த கணக்கை போடுறார்களா? இது போன்ற மிகச்சிறந்த நடிகர்கள், ஒரு சமுதாயத்தில் ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நடிகர்கள், அவர்களுக்கு என்ன ப்ரெஷர் போட்டு அரசியல் கட்சியில் மாற்ற பார்க்கிறார்களா, இல்லை ஏதோ லாபத்தை எடுத்துக்காட்டி? ரெண்டுமே இருக்கு. நீங்க வந்து ராதிகா சரத்குமார் வந்து அவங்க எப்படி கட்சியில சேர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியும். முன்னாடி நாள் நைட் 2 மணிக்கு அவருக்கு வந்து மொழி போறது, ஒய்ஃப் எழுப்பி கேட்கிறாரு, அவங்க ஓகேன்றாங்க, போய் சேர்றாரு. இது வெளிப்பட நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மாசத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா நமக்கு தெரியும், ராதிகா சரத்குமாரோடைய மகள் விஜயலட்சுமி வந்து ட்ரக் கேஸ்ல மாட்டி என்ஐஏ விசாரணையில இருக்காங்க. இப்ப அவங்க அந்த கேஸ் ஒரு போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் 2 மணிக்கு மொழிப்பு வந்து உடனே போயிட்டு பிஜேபியில சேர்றாங்க. ஒரு ஜெயம் ரவியோட ஒரு திரைப்படத்தில் ஒரு காமெடி வரும்,
ஒரே ஒரு குருக்கள் வழி விடுங்க, ஒரே ஒரு குருக்கள் வழி விடா, அப்படி ஒரே ஒரு குருக்கள் தான் இவர் ஒரு கட்சி தலைவரா போய் சேர்ந்தாருன்னா ஒரு 50 பேர். இதே மாதிரிதான் விஜேந்தர் சிங், பாக்ஸர் விஜேந்தர் சிங், அவருக்கும் நடு மிட் நைட்ல கனவு வந்து, சோ இது ஒரு கதை சோடிக்கப்படக்கூடிய கதையாவது தானே தெரியுது. அவங்க எல்லாம் காணாம தானே போறாங்க, பாலிடிக்ஸ்ல காணாம போறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சரத்குமார்லாம் ஒரு கரிஸ்மெட்டிக் லீடராலாம் இங்க பார்க்கப்படல, அவரும் நல்ல ஒரு நடிகரா பார்க்கப்பட. இன்னைக்கு வந்து அந்த கேரியரையும் அவர் வந்து முடிச்சுக்கினார். பிஜேபியை நம்பி போகக்கூடிய எல்லாருக்கும் இதான் நிலைமை. அடுத்து நீங்க சொன்ன டிடிவி தினகரன் ஆல்ரெடி ஃபெயிலியர் பொலிட்டீஷியன்றது கடந்த நம்ம ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகே நம்ம பார்த்தோம். அதன் பிறகு வந்து அவரோட ஸ்டாண்ட் எப்படிலாம் மாறுது, ஒவ்வொரு தேர்தலையும் அவர் பாஜக எப்படி எதிர்த்தாரு, இன்னைக்கு பாஜகவோட எங்க போய் நிக்கிறாருலாம். அதுக்கு காரணம் அவர் மேலேயும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தேர்தலில் வந்து சின்னத்துக்கு பணம் கொடுத்த ஒரு கரப்ஷன் கேஸ் அவர் மேலேயும் இருக்கு. போன சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசனால் செய்ய முடியாத ஒரு விஷயம், தனிச்சையாக பிஜேபியால் செய்ய முடியாத ஒரு விஷயம், இன்னும் சொல்ல போனால் டிஎம்கே, காங்கிரஸ், ஏடிஎம்கே, இந்த எந்த கட்சியாலுமே செய்ய முடியாத விஷயத்தை சீமான் செய்து காட்டியிருக்கிறார். அனைத்து தொகுதியிலுமே தனிச்சையாக சீமான் அந்த பேனருக்கு கீழே ஆட்களை நிறுத்தியிருக்காரு. சீமானுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு ஒரு எல்லாருமே அந்த சைடை, அந்த ஆங்கிளை பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஏதோ ஒரு இம்பாக்ட் கொடுப்பாரு. சீமானுடைய வேலை வந்து இங்க ஜெயிக்கிறதோ, இந்த எலக்ட்ரல் சிஸ்டர் மாத்துறதோ, இந்த நாட்டை வளர்ச்சி கொண்டு போறதெல்லாம் கிடையாது. அவருக்கான அசைன்மெண்ட் ஓட்ட பிரிக்கிறது. ஓட்ட பிரிக்கிறத தவிர்த்து வேற எந்த அசைன்மெண்ட்டும் அவருக்கு வந்து இல்லை. அப்படி ஓட்ட பிரிக்கிறது இல்லைன்னு சொன்னா அவர் ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல ஜெயிச்சு உள்ள போவாங்க. அவர் ஜெயிக்கிறதை குறித்து அவருக்கு வந்து எந்த பார்வையும் இல்லை. we have to welcome such politician இல்லையா? கண்டிப்பா. ஒரு மூன்றாவது மாற்றமாக ஒரு தனிச்சையா ஒரு சிறிய கட்சியாக இருந்தால் கூட இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய எம்பி கேண்டிடேட்ஸ்களை நிறுத்தி பெரிய பெரிய கட்சிகள் செய்ய முடியாத விஷயத்தை அவர் செஞ்சார். இது வந்து அசைன்மெண்ட். இது அசைன்மெண்ட். அது நீங்க அசைன்மெண்டாக பார்க்கிறீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது அணியாக ஒரு அரசியல் கட்சி வரலாம் என்கிற வாய்ப்பாக ஏன் இல்ல இங்க தேவையில்லை. விஜயகாந்த் அப்படிதான் இல்ல. விஜயகாந்த் வந்து அவரோட கேரியர் எப்படி வந்தது? ஜெயலலிதான்ற அந்த அதிமுக மூலியமா தான் அவர் வந்தார். அதிமுக இல்லாம விஜயகாந்த் ஒரே அடியாலாம் எதிர்கட்சி தலைவர் நிலைமைக்கெல்லாம் வந்திருக்க முடியாது. கடைசியில் அவர் வந்து அவரோட கேரியரை ஏதோ ஒரு காரணம் அவரே வந்து நாசம் பண்ணிக்கிறார், பொலிட்டிக்கல் கேரியரை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது கட்சி என்பதற்காக இங்க வந்து இப்போதைக்கு ஸ்பேஸ் இல்லை. இங்கத்துக்கான ஸ்பேஸ் திமுக, அதிமுக. நாம் தமிழருக்கு பல்வேறு இளைஞர்களுடைய சப்போர்ட் இருப்பதாக நாம் அனைவருமே பார்க்கிறோம். அப்போ நாம் தமிழருக்கு ஒரு சில சீட்டுகள் வராது என்று எப்படி நீங்க நாம் தமிழருடைய அதிகபட்ச ஓட் பேங்கே பாத்தீங்கன்னா 6% தான். இந்த தேர்தலில் அதிகபட்சம் 1% கூடும். வாட் இஃப் பிஜேபியோட எதிர்ப்பு, டிஎம்கே மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இல்ல ஏடிஎம்கே மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அங்க ஓட் ஷேர் மாறாது என்று இல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மேபி that 6% can இந்த தேர்தல்ல 20%, 6% 7% அதெல்லாம் கன்வெர்ட் ஆகலாம். 10% இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுக மேல எந்த ஒரு ஆன்டி கம்பல்ஸும் இல்லையே. ஏன்னா அதிமுக வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல இங்க பெருசா வந்து மக்கள் பெரிய வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோத்து போனது காரணம் பிஜேபி தான். பிஜேபி இல்லைன்னு சொன்னா ஒரு 2% வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுகவும் திமுகவும் இங்க. இப்ப பிஜேபி இல்லாம தான் தனியா நிக்கிறாங்க. அதான் சொல்றேன். இப்ப வாய்ப்பு இருக்கா ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கு? ஒரு கணிசமான தொகுதிகளை பெறுவதற்கு அதிமுக வாய்ப்பு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் இங்க எப்படி பார்ப்பாங்கன்னா திமுகவோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோட நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கூட பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து திட்டம்லாம் இங்க பெரிய அளவுல ரீச் ஆயிடும். மாணவிகளுக்கு ஒரு 1000 ரூபாய்ன்றது, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என்பதுதான் பெரிய ரீச். ஒவ்வொரு குடும்பமும் அதனால பயன்பெறுது. அப்ப திமுக மீதான எந்த ஒரு ஆன்டி கம்பென்ஸும் இங்க இல்ல. ஆனா திமுகவோட வாக்கு சதவீதமோ அதிமுகவோட வாக்கு சதவீதம் எல்லாம் இங்க குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்லக்கூடிய சீமான் வந்து எந்த ஓட்டர்ஸ்னா நியூ ஓட்டர்ஸ் வேணா அவர் வந்து டார்கெட் பண்ணலாம். 2019ல டிஎம்கே காங்கிரஸ் ஒரு விதமான ஸ்வீப் காட்டினாங்க தமிழ்நாட்டில். ஒரே ஒரு சீட் தான் ஏடிஎம்கே போனது. இந்த முறையும் அதே மேட்சுக்கு ரிப்பீட் ஆகும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன முறை நடந்தது காரணம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். இந்த முறை அது இல்லை. அப்போ மக்கள் வந்து பொதுவாகவே வந்து எப்படி தேசிய அளவில் பாஜக ஒரு கட்சி முறை ஆபத்தோ அப்படி தமிழ்நாட்டிலும் திமுக ஒரு கட்சி முறை ஆபத்துன்னு உணர்ந்திருக்காங்க. ரெண்டாவது அப்போ வந்து கலைஞர்ன்ற ஒரு பெரும் ஆளுமை இருந்தார். இப்ப ஸ்டாலினை வந்து கலைஞர் மாதிரிலாம் எங்க மக்களால் பார்க்க முடியல. ரெண்டாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் வந்து சென்ட்ரலை பாக்குறாங்க. ரெண்டாவது தங்களோட தொகுதியில் இருக்கிற கேண்டிடேட்ஸை பாக்குறாங்க. ரைட் ரைட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீது பெரிய ஒரு அதிருப்தி இல்லாத சூழல்ல இங்க ஒரு கணிசமான தொகுதிகளை அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
வாய்ப்பு இருக்கு என்பது வெற்றி பெறணும் என்பதுதான் எங்களை மாதிரியானவர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு கட்சி மட்டுமே இங்க ஆள்வது என்பது அதுவும் இங்க இருக்க ஜனநாயகத்துக்கு வந்து ஆபத்தானது. ஸோ ஜனநாயகத்திற்காக இந்த தேர்தல் மிக முக்கியமானது என்று பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள், பல்வேறு ஆக்டிவிஸ்ட்கள் தொடர்ந்து எச்சரித்து வந்தால் கூட இந்த தேர்தல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நாம் அனைவராலுமே பார்க்கப்பட இருக்கிறது. 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை இந்த தேர்தல் பல கட்டங்களில் நாடு முழுவதும் நடக்கப் போகிறது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி அடுத்த பிரதமர் யார் என்கிற அந்த கேள்விக்கான விடயமும் கிடைத்துவிடும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிகளை தொடர்ந்து நம்ம கொண்டு வருவோம். அதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை எடுத்து வைப்பதற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.